My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. 12th standard result வர மே மாதம் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாணவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளை போய் சேர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாணவர்களும் பெற்றோர்களும் அதிகமாக செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இட் இஸ் அவைலபிள். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வர மே மாதம் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நீட் எக்ஸாம் ஒருவேளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் யர் எக்ஸாம். டோன்ட் திங்க் அபவுட் எனி திங். சரியா, ரிசல்ட் எப்படி இருக்கும் அந்த விஷயங்களெல்லாம் பெருசாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் ரிசல்ட்டை தள்ளி வச்சிருக்கிறாங்க. 8ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் யாருன்னா நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் தான். அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசல்ட்டையே தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் ஃபார் யர் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட். அண்ட் ரிசல்ட் வந்துருச்சு சார், வந்ததுக்கப்புறம் என்னுடைய மார்க்லாம் பார்த்துட்டேன், டோட்டல் மார்க்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. 12th எழுதின மாணவர்கள் கண்டிப்பாக அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட, ஒரு பேசிக் ஐடியாவோட நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க, அல்லது மெடிக்கல் ரிலேட்டடாக போகக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க, பேராமெடிக்கல் கோர்சஸ் போகக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க, இல்லை நான் அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. இல்லை சார் நான் வெட்டினரி சயின்ஸ் படிக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய விதமான படிப்புகள் இருக்குது 12th முடிச்சதுக்கப்புறம். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டினுடைய மார்க்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது 200க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் மார்க் வந்து 100 மார்க்ஸுக்கு நீங்கள் அப்படியே எடுத்துக்குவீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் 50-50க்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட்டில் உங்களுக்கு என்ன மார்க் வந்திருக்கோ அந்த மார்க்கின் அடிப்படையில் மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு இருக்கும், அதை 50 மார்க்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி ஆர் கட் ஆஃப். ஸோ மேக்ஸ் மார்க் 100 மார்க்ஸ் அப்படியே ஆட் பண்ணுவீங்க, பிசிக்ஸ் 50 அண்ட் கெமிஸ்ட்ரி 50. ஸோ டோட்டலாக 200 மார்க்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 200 உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் நீங்கள் என்ன கட் ஆஃப் வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் வந்து அக்ரி தான் படிக்க போகிறேன், பிஎஸ்சி அக்ரி படிக்க போகிறேன், இல்லைனா TNAU கவுன்சிலிங் மூலமாக கலந்து கொண்டு நான் இன்ஜினியரிங் காலேஜஸில் கூட கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காலேஜஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் சேர்ந்து படிக்க போகிறேன் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், இல்லைனா பிஎஸ்சி அக்ரி எடுத்து படிக்க போகிறேன். இதனுடைய கட் ஆஃப் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அதையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ TNAU பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 சப்ஜெக்டினுடைய மார்க்ஸுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸ் மார்க் அதை வந்து 50 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 50 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க, அந்த 4ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 200க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். தட் இஸ் கோயிங் டு பி ஆர் கட் ஆஃப் ஃபார் TNAU கவுன்சிலிங். ஸோ TNAU கவுன்சிலிங்கில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வழியில் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த TNAU கவுன்சிலிங்லேயே நான் வந்து சார் நான் பியூர் சயின்ஸ் எடுத்த மாணவராக இருக்கிறேன், நான் பியூர் சயின்ஸ் தான் படித்தேன், மேக்ஸ் நான் படிக்கல, இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். சரியா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பிசிக்ஸ் நீங்கள் 50 கன்வெர்ட் பண்ண போறீங்க, கெமிஸ்ட்ரி 50 கன்வெர்ட் பண்ண போறீங்க, அண்ட் உங்களுடைய பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த ரெண்டையும் 50க்கு கன்வெர்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இந்த எல்லா மார்க்ஸையும், இந்த 4 சப்ஜெக்டுடைய மார்க்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் TNAU இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஏ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் நான் வெட்டினரி சயின்ஸ் படிக்க போகிறேன் சார், TANUVAS படிக்க போகிறேன், TANUVAS கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இந்த வெட்டினரி சயின்ஸ் ரிலேட்டடான கவுன்சிலிங்கை சொல்லுவோம். ஸோ TANUVAS கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப சிம்பிள். 3 சப்ஜெக்ட், பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த TANUVAS பொறுத்த வரைக்கும் பயாலஜி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ ஈவன் பியூர் சயின்ஸ் மாணவர்களும் இதில் அப்ளை பண்ணலாம். சரியா, பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஏ PCB ஸ்டூடெண்ட், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பயாலஜி மார்க்ஸ் 100 மார்க்ஸுக்கு அப்படியே எடுத்துக்கோங்க. அண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸையும் கன்வெர்ட் பண்ண போறீங்க.
மூணையும் ஆட் பண்ணிட்டீங்க டோட்டலாக 200 மார்க்ஸ் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் TANUVAS, TNAU அண்ட் TNEA ரிலேட்டடான கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்த உடனே மாணவர்கள், பெற்றோர்கள் நீங்கள் எந்த மார்க் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய மார்க் எப்படிப்பட்ட மார்க்காக இருந்தாலும், அது நல்ல மார்க்காக இருந்தாலும் சரி, கம்மியான மார்க்காக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் எ பிரைட் ஃபியூச்சர். உங்களுக்கு ஒரு நல்ல கரியர் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் சரி தான், யூ வில் ஹாவ் அ குட் ஃபியூச்சர் ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்கில்லை வளர்த்துக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கரியரில் நீங்கள் முன்னாடி வர முடியும். இந்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நீங்கள் எழுதின தேர்வினுடைய மார்க் தானே தவிர இது உங்களுடைய குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரிசல்ட் எப்படி வந்தாலும் எதை குறிச்சும் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கம்மியாக மார்க் வாங்கியிருந்தாலும் சந்தோஷம் தான், நிறைய மார்க் வாங்கியிருந்தாலும் சந்தோஷம் தான். பிகாஸ் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு யூ ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க, கட் ஆஃப் மார்க்ஸை பற்றியும் பெருசாலாம் ஒரி பண்ணாதீங்க. எந்த காலேஜில் படித்தாலும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான தகுதிகளை நம்மால் வளர்த்துக்கொள்ள முடியும். அதுக்கு ஒன்று தான் முக்கியம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் படிக்க போகிற படிப்பின் மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் விரும்பின கல்லூரியில் நீங்கள் விரும்பின பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.